சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜனவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லியில் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து உரையாடியிருக்கிறார். வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி தமிழ்நாட்டிலே கேலோ இந்தியா அந்த விளையாட்டுப் போட்டிகளுடைய துவக்க விழாவுக்கு பிரதமரை நேரில் சென்று அழைத்திருக்கிறார். அவரும் வருவதாக கூறியிருக்கிறார். இது பற்றி இன்று தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலே அமைச்சர் உதயநிதி குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோல் பிரதமரை ஜனவரி 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் துவக்க விழாவுக்கு அழைத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அப்போது நான் பிரதமர்கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சரின் சார்பாக இந்த வெள்ள நிவாரண நிதி எங்களுடைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினேன். அதற்கு பிரதமர் நான் அதுக்கு தேவையான அவசியமான நடவடிக்கைகளை எடுக்கிறேன் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை பற்றி நாங்கள் விவாதித்தோம். இன்னும் குறிப்பாக என்னுடைய விளையாட்டுத் துறையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி அவர்கிட்ட தெரிவித்தேன். அதாவது சமீபத்தில் நடந்த சிஎம் டிராஃபி கேம்ஸ், தமிழ்நாட்டில் நடந்த முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் பற்றிய அந்த ஒரு காஃபி டேபிள் புக்கு அவருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு இந்த சந்திப்பை பற்றி தன்னுடைய சமூக தள பக்கத்திலே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஃபோட்டோக்களும் வெளிவந்திருக்கின்றன. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து ரொம்ப சுமூகமான நடந்த அந்த சந்திப்பு பற்றிய புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. மோடியுடைய சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ் தலைவரான சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரையும் உதயநிதி சந்தித்திருக்கிறார். வெளியே வந்தப்போ ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சின்னு சொல்லிட்டு சுருக்கமான முறையில் செய்தியாளர்கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டார். இந்த டெல்லி சந்திப்பு இன்று இப்படியாக நடந்து முடிந்திருக்கிறது. இதே நாள் உதயநிதி பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி சென்ற இதே நாளில் இங்கே சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே நடந்தது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்தது. அதாவது தமிழ்நாட்டுக்கு தேவையான வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கூட்டம் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி டெல்லியில் கூடியதல்லவா, அங்கே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. அதிலே சென்னையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். அவருடைய அழைப்பின் பேரிலே காங்கிரஸ் கட்சியிலிருந்து கோபண்ணா அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அதன் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் இவர்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருந்த போது இந்த தலைவர்களிடையே ஒரு சாதாரணமான உரையாடல் நடக்கும் இல்லையா, இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றியான உரையாடல் நடக்கும்போது அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன அது அதிருப்தி என்று சொல்வதா, அல்லது ஒரு நெருடல் என்று சொல்வதா, அல்லது ஒரு குறை என்று சொல்வதா, இதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவங்களோட டாப்பிக்கோட, அதாவது அவங்க விவாதித்த விஷயம் என்னென்னா, கேலோ இந்தியா இந்த விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைப்பதற்கு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டுமா, அவரை இவ்வளவு மரியாதை கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு சார்பாக அழைக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி, அதன் அடிப்படையிலான விவாதம் இன்று வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இடையே, அதாவது திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே நடந்திருப்பதாக அக்கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள், ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை சில நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் முதல் வாரம் சென்னையை அந்த மிக்ஜாம் புயல் தாக்கியது. டிசம்பர் 3-4 தேதிகள். அதற்கு பிறகு உடனடியாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார். அதற்கு பிறகு மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் வந்தார். அதற்கு பிறகு டிசம்பர் 16, 17, 18 தேதிகளிலே தூத்துக்குடி, திருநெல்வேலியிலே வெள்ளம், கடுமையான வெள்ளம். தாமிரபரணி கரைகளை உடைத்து கொண்டு ஓடி பல்லாயிரம் மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து விட்டார்கள். பல்லாயிரம் கால்நடைகள் இறந்திருக்கின்றன. இப்படி பெரிய சோகம். அதை பார்வையிட, அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் மோடி திருச்சி வந்தார். பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார்.
அதுக்கப்புறம் புதிய விமான நிலைய முனைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டார். அங்கே தமிழ்நாடு மேலே தான் வைத்திருக்கிற அக்கறை, ஆர்வம், பாசம் இதெல்லாம் வெளிப்படுத்தினார். இவ்வளவு நடந்த நிலையில் டிசம்பர் 3-4 தேதிகளிலிருந்து தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கே வந்து பார்வையிட்ட ராஜ்நாத் சிங்கிடம் கோரிக்கை வைத்தார். உடனடியாக நிவாரண நிதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதன் பிறகு கடிதங்கள் எழுதினார். அமித்ஷாவுடன் தொலைபேசியில் பேசினார். பிரதமருடன் தொலைபேசியில் பேசினார். அந்த தேசிய பேரிடர் மேலாண்மை துறையை உள்துறை அமைச்சர் வசம் இருப்பதால் அமித்ஷாவிடம் இது பற்றி எடுத்துரைத்தார். பிரதமரிடம் உரையாடினார். அதற்கு பிறகு டிசம்பர் 19ஆம் தேதி டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து இது பற்றி இவ்வளவு அந்த பாதிப்புகளை பட்டியலிட்டு கோரிக்கை வைத்தார். அதற்கு பிறகு மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இங்கே வந்தார். அவரிடம் அங்கே தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த ரிவ்யூ மீட்டிங்கிலே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு நீண்ட மெமோரண்டத்தை அளித்தார். இதெல்லாம் விட நேருக்கு நேராக அங்கே டிசம்பர் 19ஆம் தேதி வலியுறுத்தியதைப் போல திருச்சியிலே அந்த நிகழ்விலே இது வந்து அரசியல் முழக்கம் அல்ல, எங்களோட தேவை, எங்களுக்கு நிவாரண நிதி கொடுங்க என்று மீண்டும் கேட்டார். கிட்டத்தட்ட டிசம்பர் 3-4 தேதிகளில் ஆரம்பித்து ஜனவரி 3-4 தேதிகள் முடிவடைந்து விட்டது. ஒரு மாதம் ஆகிவிட்டது. தமிழ்நாடு 2 முக்கியமான இயற்கை சீற்றங்களை சந்தித்தது. ஆனால் இதுவரை அந்த தேசிய பேரிடராக அறிவிப்பது அறிவிக்காதது அதெல்லாம் வந்து அந்த நாம்ஸ் படி இருக்கட்டும். மாநில பேரிடர் நிதிக்கான தவணையை கொடுத்து விட்டார்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வெள்ள பாதிப்புக்காக தமிழ்நாடு அரசுக்கு இந்தாங்க வச்சுங்க என்று இதுவரை ₹1 கூட மத்திய அரசு வழங்கவில்லை. அப்படி ஒரு அறிவிப்பு வெளிவரவில்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் கடிதங்கள், தொலைபேசி உரையாடல்கள், நேரில் சென்று வலியுறுத்தல் இவ்வளவு நடந்தும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இதுவரை நிதி தராத நிலையில் இந்த கேலோ இந்தியா துவக்க விழாவுக்கு மோடியை அழைப்பது அவசியம்தானா என்பதுதான் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆதங்கம். இன்று வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தினிடையே அவர்களுக்கிடையே, அதாவது ஒலிபெருக்கிகளை தாண்டி அவர்கள் தனிப்பட்ட முறையில் உரையாடி கொண்ட போது அந்த உரையாடலில் ஆக்கிரமித்திருந்த விஷயம் இவ்வளவு நடந்தும் இந்த நிர்வாக இணக்கம் என்ற பெயரிலே கேட்டால் நாங்கள் திமுக பாஜக பற்றி எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அந்த கூட்டணிலாம் வரவே வராது. ஆனால் எதற்கு இந்த விழாவுக்கு அவர்களை கூப்பிட வேண்டும்? ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கேலோ இந்தியா போட்டிகளை தமிழ்நாட்டுக்கு நடத்த வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை வைத்தார். அதற்கு பிரதமரும் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அதற்கு முதலமைச்சர் உடனடியாக நன்றி தெரிவித்தார். அவ்வளோதானே. தமிழ்நாடு இவ்வளவு இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் போது இவ்வளவு முறை பல்வேறு வடிவங்களில் நாம் முறையிட்டு விட்ட பொழுது இன்னும் நிவாரண நிதி வழங்கப்படாத நிலையில் மோடியை அழைக்க வேண்டுமா? அந்த தலைவர்களுடைய உரையாடலில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் பேசப்பட்டிருக்கிறது. இதே கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் 2023ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் நடந்தது. மத்திய பிரதேசம் தொடர்ந்து 4 முறை பாஜக ஆட்சி செய்கிற மாநிலம். அந்த மாநிலத்திலே யார் துவக்கி வைத்தது? அந்த மாநில முதலமைச்சர், அப்போதைய முதலமைச்சர் சௌஹான் தான் துவக்கி வைத்தார். அந்த விளையாட்டுப் போட்டிகளோட நிறைவு நிகழ்ச்சியிலும் அவர் தான் கலந்துக்கிட்டார். பாஜக ஆட்சி செய்கிற மாநிலம், பாஜகவுடைய முதலமைச்சர், அவரே பிரதமரை அழைக்கவில்லை, நாம் ஏன் அழைக்க வேண்டும் என்ற இந்த ஆதங்கம், இந்த அதிருப்தி திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே இருக்கிறது. இதை எப்படி நம்ம முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகிறது? பிரதமர் வர்றாரு, நல்ல விஷயந்தான், இங்கே வந்து சில விஷயங்கள் சொல்லுவார், நல்ல விஷயந்தான், அதெல்லாம் நிர்வாக ரீதியாக இருந்தாலும் அவர்கள் நிர்வாகத்திலும் அரசியலை புகுத்தும் போது நாம் ஏன் அவர்களை பிடித்து வெட்டலை பார்க்க வைத்து அழைக்க வேண்டும் என்பதுதான் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே இன்று பகலிலே நடந்த ஒரு விவாதம். இதை அவர்கள் எவ்வாறு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கொண்டு செல்வது என்பது குறித்தும் அவர்களிடம் பேசப்பட்டிருக்கிறது. இது அதுக்கப்புறம் பேசி அந்த உரையாடல் அத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே திருச்சி நிகழ்விலே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது மோடி 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 என்று கோஷங்கள் எழுப்பியதையும், அப்போது பிரதமர் மோடி அவர்களை பாஜக தொண்டர்களை கையசைத்து அமைதிப்படுத்தியதையும் அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்ததாகவும் அது தொடர்பாக கட்சியினரிடம் விசாரித்ததாகவும் நேற்று டிஜிட்டல் திணையில் இதை பற்றி நாம் பேசியிருந்தோம். ஆனால் அவர் என்னதான் கேட்டாலும் அவருக்கு வந்து அவர் மனதில் ஒரு வடு மாதிரி இது ஆகிவிட்டது என்கிறார்கள் முதல்வருக்கு நெருக்கமானவர்கள். திருப்பி, அதாவது கட்சியினரிடம்
நடந்த விசாரணைகளை தாண்டி திருச்சியிலிருந்து உளவுத்துறையிட்டையும் கேட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு, எது நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. உளவுத்துறை இன்றைக்கு திருச்சியில் என்ன நடந்தது, ஏன் இந்த குறைபாடு என்று உளவுத்துறை தரப்பிலும் ஒரு அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு திருச்சி வட்டாரத்தில் விசாரித்த போது, இது திமுக நிர்வாகிகளோட ஒரு மெத்தனம் தான் காரணம். முதலமைச்சர் ஸ்டாலினும் பங்கேற்கிறார், பிரதமர் மோடியும் பங்கேற்கிறார் என்கின்ற போது கூட்டத்தை கூட்டுவதற்கு திமுக அவ்வளவு பிரயத்தனப்படவில்லை. இன்னொன்று, அவர்கள் பாஜகவினர் அதிகாலை முதலே கிட்டத்தட்ட 6:30 மணி 7 மணியிலிருந்தே உள்ளே கொண்டு சென்று தங்களது தொண்டர்களை உள்ளே கொண்டு சென்று நாற்காலிகள் அமர வைத்தனர். ஆனால் திமுகவினர் அழைத்து வருவதிலும் சரி, அங்கே உள்ளே அமர வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் உட்பட அந்த அடிப்படை தேவைகளை அளிப்பதிலும் சரி திமுகவினர் அவ்வளவு செயல் வேகம் காட்டவில்லை. இதனால் உள்ளே போன திமுகவினரில் கணிசமானோர் வெளியே சென்று விட்டார்கள். அவர்கள் மீண்டும் உள்ளே வந்தபோது பிரதமர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி என்பதால் புரோட்டோகால் செக்யூரிட்டிலாம் டைட் பண்ணி இந்த டயத்துக்கு மேலே அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கலந்து கொள்ள வந்த திமுகவினரில் கணிசமானோர் அந்த அரங்கத்துக்கு வெளியே அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாங்களே தவிர உள்ளே அவர்கள் இல்லை. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, இந்த பக்கம் பெரம்பலூர், அரியலூர், இந்த பக்கம் புதுக்கோட்டை, இந்த பக்கம் லால்குடி, துறையூர், இங்கிருந்தெல்லாம் அன்று அதிகாலை ஆட்களை அழைத்து கொண்டு வந்த நிலையில் பிரதமர் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரை சுற்றி ஏற்பட்டிருந்த பாதுகாப்பு கெடுபிடிகளால் அவர்களும் உள்ளே வர முடியவில்லை. அதாவது போதுமான அளவுக்கு அவர்களை புறப்பட்ட அத்தனை பேரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துக்கு வர முடியவில்லை. இதெல்லாம் இவ்வளவு ஓட்டைகள் இருக்கின்றன என்று உளவுத்துறையும் திருச்சியிலிருந்து சென்னைக்கு அறிக்கை அனுப்பியிருப்பதாக திருச்சி வட்டாரத்தில் தெரிவிக்கிறார்கள். இது எப்போவுமே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அந்த சம்பவம் முதலமைச்சர் ஸ்டாலின் மனதில் ஒரு தீராத வடுவாக ஆகிவிட்டது என்றுதான் முதல்வருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.